வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் முஸ்தஃபா சென்டர் அப்படின்னு ஒரு கடை இருக்குங்க. பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. உள்ளூர் சிங்கப்பூரியன்ஸ் கிட்ட மாத்திரம் இல்லை, டூரிஸ்ட் குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அங்கேருந்து வர்றவங்க வந்து பெரும்பாலும் வந்து இந்த கடைக்கு வராமல் போகவே மாட்டாங்க. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த கடை இது. அதனால் இது யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. இங்கே விற்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடல்னே சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 1,00,000த்துக்கு மேற்பட்ட பொருட்கள் விற்கிறாங்க. 1,50,000 பொருட்கள் விற்கிறாங்களா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் விற்கிறாங்க. அதில் ப்ராடாக என்னன்னு பார்த்தோம்னாக்கா மளிகை சாமான், அப்புறம் துணிமணி விற்கிறாங்க, டாய்லெட்ரிஸு, அப்புறம் காய்கறி, பழம், அப்புறம் ஹெல்த் ட்ரிங்க்ஸு விற்கிறாங்க, அப்புறம் ஷூஸு, ஹேண்ட்ஃபோன், செல்ஃபோன், அப்புறம் பெர்ஃப்யூம்ஸு, டிவி, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்ஸு, அதுக்கான பெரிஃபரிஸு, அப்புறம் வாஷிங் மிஷின் விற்கிறாங்க, ஏசி விற்கிறாங்க, மெடிசின்ஸ் விற்கிறாங்க, அப்புறம் வந்து அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் சிலதெல்லாம் விற்கிறாங்க, அப்புறம் கோல்டு ஜுவல்லரி தனி செக்ஷனே வச்சுருக்காங்க அதுக்கு, அப்புறம் தலையணி, மெத்தை, அந்த மாதிரி இது, அப்புறம் விளையாட்டு சாமான்கள் விற்கிறாங்க, குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள், அது தவிர கிஃப்ட் ஐட்டம் விற்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ஐட்டம்ஸ் விற்கிறாங்க. இவங்க இதெல்லாம் எப்படி அவங்க ஸ்டாப் டேக்கிங் பண்ணி எப்படி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதுக்கான இப்போ இருக்கிற தலைவர் வந்து திரு முஷ்டாக் அகமட் அப்படின்னு பேர். அவருக்கு வந்து இப்போ 75 வயசாகுது. அவர் 1951 பிறந்தார். ஒரு 5 or 6 இயர்ஸ் இருக்கும்போது அவருடைய தந்தையார் வந்து அவர் தான் முஸ்தஃபான்னு பேர். அவர் வந்து இந்த பையனை கூப்பிட்டு வந்துட்டார் சிங்கப்பூருக்கு. அவர் வந்து ஏதோ சின்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ப்ரெட்டு விற்கிறது, பிஸ்கெட்டு, டீ விற்கிறது, அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ இவர் வந்தார். இவர் வந்துட்டு ஒரு 20 வயசு ஆனபோது 1971 என்னமோ இவர் வந்து அந்த ஒரு கடை வச்சார். அதாவது துணிமணிங்க விற்கிற கடை. அவர் வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப் எல்லாம் விற்றுருக்காராம் ஒரு ஸ்டேஜில் அந்த பையன். அதுக்கப்புறம் 71 வந்து துணிமணி கடை ஒன்று ஓப்பன் பண்ணார். அதுக்கப்புறம் இன்ன மேட்டர் ஆஃப் ஃபியூ இயர்ஸ் இ மூவ் டு சையட் ஆல்வி ரோடுன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக ஒன்று வச்சு தரான். ஸோ அதன் மூலம் மெதுவாக உழைப்புனால வந்து அவர் முன்னுக்கு வந்திருக்காரு. அவருடைய குறிக்கோள் என்னென்னா குறைச்ச விலைக்கு பொருட்களை கொடுக்கணும், தரமான பொருட்கள், ஒரிஜினல் பொருட்கள், ஃபேக் இல்லை, ஒரிஜினல் பொருட்களை வந்து அஃபோர்டபுள் ரேட்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது நிறையா பொருட்கள் விற்கிறது மூலம் நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. இன்றைக்கி போனால் கூட அவர் வந்து பார்க்கலாம். அவர் ஆக்சுவலாக யூபிக்காரர் தான், ஹிந்திக்காரர் தான். ஆனால் தமிழ் பேசுகிறாரு. மேபி இங்கே ரொம்ப வருஷமாக இருந்ததுனால தமிழ் கற்றுன்ட்டார் போல இருக்கு. சர்வைவல் ஹிந்தி வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப யங்காக இருந்தோம். அந்த நேரத்தில் நம்ம சொந்தமாக ஏர்ன் பண்ணிவிட்டு ஃபுட் அண்ட் லாட்ஜிங் ஏர்ன் பண்ண போதும், அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி பார்த்து என்ன பண்ணணும், அது பிஸ்னஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி. அது மாதிரி அவர் வந்து ஒரு ரொம்ப அலட்டிக்கவே மாட்டார். ரொம்ப ஒரு சாதாரண ஆளாக இருப்பார், ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். அவர் பாட்டில் அந்த கடை உள்ள நடந்துகிட்ருப்பார். சாதாரண ஒரு வாங்க வந்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவர் நடப்பார். ரொம்ப வந்தாலாம் காட்ட மாட்டார். அதான் மேனேஜ்மெண்ட் பை வாக்கிங் அரவுண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, MBWAன்னு. இந்த மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் அவர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதான் முதலாளி வந்து அந்த பிஸ்னஸ் ப்ரெமிசஸில் நடந்துகிட்டே இருக்கணும். நடந்துகிட்டே இருந்தாலே எல்லோரும் வந்து கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. அதான் மேனேஜ்மெண்ட் பை வாக்கிங் அரவுண்ட். அதுதான் அவர் பண்ணிகிட்ருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு இது வரைக்கும். இவங்க ப்ரிமிசஸ் வந்து செரங்குன் பிளாசான்னு ஒன்று இருக்குது செரங்கன் ரோட்டில். அங்கே வந்து முதல்ல VK கல்யாண சுந்தரம் அண்ட் சன்ஸ் அப்படின்னு அவங்களும் இதே மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இவங்க வந்து அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. முஸ்தஃபா வாங்கிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஸோ அந்த இடத்துலையும் முஸ்தஃபா வந்துடுச்சு, மெயின் செரங்கன் ரோட்டில். இப்போ வந்து சரவண பவன் இருக்குது அங்கே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க வந்து இந்த இதை ரீடெவலப்மெண்ட்டுக்கு விட்டுட்டாங்க போல இருக்குது. அந்த சரவண பவன்லாம் வந்தாச்சு, சென்ட்ரியம் ஸ்கொயர்னு பேர் அதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சையட் ஆல்வி ரோடில் அவங்க கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிற லைன் ஆஃப் ஷாப் ஹவுசஸை வாங்கிட்டு ஒரு 2 ஹியூஜ் பில்டிங் கட்டிட்டாங்க, முஸ்தஃபா சென்டர்னு. அதாவது இந்த வெர்டன் ரோடுன்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டியும் போகும். அது போச்சுன்னா அந்த அளவு இருக்குது. அதில் வந்து ஒரு 5 மாடி மேலே இருக்குது, அப்புறம் 2-3 பேஸ்மெண்ட்டில் இருக்குது. அந்த மாதிரி ஹியூஜாக மமோத்தாக இருக்கும். அது மேலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஹை அண்ட் ரெஸ்டாரண்ட்டு.
அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு முஸ்தஃபா கஃபேன்னு ஒன்று ரீசனபிளி ப்ரைஸ்டு அவுட்லெட்டும் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த முஸ்டாக் அகமது வந்து 2011 சிங்கப்பூரில் 40 டாப் பிஸ்னஸ்மேனில் இவர் ஒருத்தராக இருந்திருக்காராம். $240 மில்லியன் இவருடைய ஒர்த்து அந்த டயத்தில் 2011. ஸோ அந்த அளவு டாப்பில் இருந்திருக்காரு. இந்த கடை வந்து 24 hours ஓடுது இப்போது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அதை சுற்றி இருக்கிற நிறையா சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகிருக்கு. அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதுகள்லாம் வந்து இந்த முஸ்தஃபா 24 hours ஆனதுனால அவங்களும் சில பேர் 24 hours ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஆகுது. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் கிளம்புவாங்க வீட்டு விட்டு, சரி முஸ்தஃபா போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 11-11:30 மணிக்கு போனால் கொஞ்சம் கூட்டமெல்லாம் இருக்காது, கொஞ்சம் நிதானமாக வாங்கிட்டு வரலாம். ஸோ எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணோன்னே எதாவது சாப்பிட போகணும். அதனால வந்து எதிர்க்கே 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுவாங்க. அதனால் இந்த பிஸ்னஸ்ஸு வளர்ந்ததுனால சுற்றி இருக்கிற நிறையா பிஸ்னஸ்ஸு வளர்ந்துருக்கு. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி சிங்கப்பூரியன்ஸும் இருக்கலாம், பிஆரும் இருக்கலாம், ஃபாரினர்ஸும் இருக்கலாம், பர்மிட் போட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 1500 பேருக்கு வந்து இப்போதைக்கு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கடையில் கிடைக்காத ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் விற்க மாட்டாங்க, மதுபானம் விற்க மாட்டாங்க, அப்புறம் போதை வஸ்துக்கள் விற்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுடைய மார்க்க நெறிமுறைகளை வந்து பின்பற்றி அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இது இந்த மாதிரி பண்ணுறது. இந்த கடையில் வந்து திருட்டுகள் நடக்குமா, அதாவது தினம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வரைக்கும் கேஸ் நடக்குமா, ஷாப் லிஃப்டிங்னு சொல்லுவோம். ஏன்னா அப்படியே குமிச்சு வச்சுருப்பாங்க பொருட்களை. சம்டைம்ஸ் ஃபாரின்லேருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஒன்று எடுத்து பாக்கெட்டில் வச்சுனோம்னா என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் போட்டுருவாங்க, வாங்காமல் காசு கொடுக்காம. அது என்னாகும் கேட்டிங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டேக் மாதிரி ஒன்று ஒட்டிருப்பாங்க. அதாவது ப்ரைஸ் டேக்னு சொல்லுவோம். அது வந்து அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு பார் கோடு மாதிரி இருக்கும், கோடாக இருக்கும் பார் கோடு. அது வந்து நீங்கள் விலையை கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஏதோ அந்த ஸ்கேனரால் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் விலை கொடுக்காமல் பாக்கெட்டில் போட்டுன்னு வெளியே எடுத்துன்னு வந்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு பெரிய ஸ்கேனர் இருக்கும், அது வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு பீம்னு சவுண்டு கொடுக்கும், லைட் எரியும், ரெட் லைட்டு. உடனே செக்யூரிட்டி ஆள் நிறுத்தி செக் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் ஏதாவது நீங்கள் வந்து தெரியாமல் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து திருடுனதுக்கு சமம். அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனடியாக காவல்துறையை கூப்பிட்ருவாங்க. போலீஸ் வேன் வந்துட்டு கையில் விலங்கு போட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்தமாரி நிறைய பேர் டூரிஸ்ட் மாட்டிருக்காங்க, லோக்கலாகவும் 2-3 பேர் மாட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு இது வந்து ஐடி ப்ரொஃபஷ்னல், அவரும் அவங்க ஒய்ஃபும் போயிருக்காங்க, குழந்தையும் வந்து ஏதோ அந்த ப்ராமில் வச்சு தள்ளிட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு பொருள் வந்து ப்ராமில் வச்சுருக்கேன், தெரிஞ்சு வச்சாங்களா இல்லை அது விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. மற்ற பொருட்கள்லாம் பே பண்ணிட்டாங்க, இது வந்து ப்ராமில் வச்சுருக்காங்க. ஸோ அது வெளியே தள்ளின்னு வந்தோடனே கிங்கின்னு சவுண்டு அடிச்சிடுது. உடனே செக்யூரிட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் திருடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை கூப்பிட்டாங்க உடனடியாக. அவங்க என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, இல்லை நாங்கள் தவறுதலாக இது விழுந்திருக்கு, நாங்கள் எடுக்கலை அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்க கன்வின்ஸ் ஆகலை. ஏன்னா இவ்வளோ பொருட்கள் வந்து நீங்கள் கூடையிலையோ இதிலையோ போட்டு தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க, பேக்கில் போட்டு அதை வந்து நீங்கள் கவுண்டரில் கொடுத்துருப்பீங்க. ஆனால் இது வந்து ப்ராமில் அந்த குழந்தைக்கு அடியில் இருக்குது, அதில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்புறதுக்கு தயாராக இல்லை. அதனால கூப்பிட்டாங்க காவல்துறையை. அவங்களும் கூப்பிட்டு போய் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த ஒய்ஃபை. இது ரொம்ப பெரிய அவமானம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இதுன்னு தெரியல நமக்கு. ஸோ இந்த முஸ்தஃபா சென்டருக்கு ஒரு ட்ரிப் அடித்தோம், அடிக்கடி போகிறது உண்டு. இந்த தடவை போனோம். ஸோ கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கோம், என்னென்ன பொருட்கள் விற்கிறாங்க அப்படின்னு லைட்டாக, அதை பாருங்கள் நீங்கள். முஸ்தஃபாவுக்கு ட்ரெயினில் போனோன்னா ஃபேரர் பார்க் எம்ஆர்டியில் இறங்கணும். அப்படியே சரங்கன் ரோடோடு வந்தோம்னா சையட் ஆல்வி ரோடுன்னு ஒன்று வரும், அங்கே லெஃப்டில் டேர்ன் பண்ணோம். அங்கே முனையில் வந்து A to B ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஓனர் கூட என்னுடைய நண்பர் தான். இந்த ரோட்லேயும் இந்த வெளிநாட்டு டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் வருவாங்க, இந்த மாதிரி பஸ்ஸில் போவாங்க. இடது பக்கம் பார்த்தோம்னா முஸ்தஃபா சென்டர்னு பிரம்மாண்டமான பில்டிங் இது.
அது வந்து இந்த வேர்டன் ரோடை தாண்டி அடுத்த சாப்டரும் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டாம். மணி சேஞ்சிங் சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த என்ட்ரன்ஸில் இடது பக்கம் இருக்குது. இந்த கடையில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் விற்கிறாங்களாம். இது வந்து கிரவுண்ட் லெவலில் பார்க்குறோம். வாட்சஸ் வச்சுருக்காங்க. எல்லா விதமான பிராண்ட்ஸும் இருக்குது. ரீசனபிளி ப்ரைஸ்டு தான் எல்லாமே. வால் கிளாக்கும் வச்சுருக்காங்க. கேசியோ வெரைட்டி. பேஸ்மெண்ட் 1ல் போனோம்னா துணிமணிங்க, ரெடிமேட் ஷர்ட்ஸு, லேடிஸ் கார்மெண்ட்ஸ், சில்ட்ரன் கார்மெண்ட், லுங்கி, வேஷ்டி, பனியன் எல்லாமே இருக்குது லெவல் பேஸ்மெண்ட்டில். இதெல்லாம் பிராண்டட் ஷர்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான், எதுவுமே டூப்ளிகேட் கிடையாது. ரீசனபிளி ப்ரைஸ்டு. இது கூட பேஸ்மெண்ட் 1லேயே ஷூஸ் இருக்குது. ஷூஸு, சாண்டல்ஸ், ஸ்லிப்பர்ஸு, சாக்ஸு, இந்த மாதிரி எல்லாம் பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குது. ரீசனபிளி ப்ரைஸ்டு. நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். வெளியே விட இங்கே வந்து ரீசனபிளி ப்ரைஸ்டு. எல்லாமே ஒரிஜினல் ஸ்டாக்கு தான், எதுவுமே ஃபேக் கிடையாது. பேஸ்மெண்ட் 2 போனோம்னா எல்லாமே குழந்தைங்க விளையாட்டு ஜாமான். அவ்வளோ ஓஷன் மாதிரி இருக்கும். அப்படியே குழந்தைங்க வந்தால் they will be lost for choices. எல்லா விதமான எல்லா ப்ரைஸ்லேயும் கிடைக்கும் விளையாட்டு சாமான். ரிமோட் கண்ட்ரோல் காரு, லாரி, பொக்கிமான், அப்புறம் ஏரோப்ளைனே இருக்குது. நிஜமாக பறக்கிற ஏரோப்ளைனே இருக்குது. பேட்ரி போட்டு ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. சாதாரண சீப் வெரைட்டிஸும் இருக்குது. அதாவது கிலுகிலுப்பை அந்த மாதிரி அவங்கவுங்க வேண்டிய எது வேண்டியிருக்கோ அது வாங்கிக்கலாம். ஸோ நம்ம கடை விட்டு வெளியே வந்து அந்த வெர்டன் ரோடுன்னு ஒன்று இருக்குது. அதை கிராஸ் பண்ணோம்னா எதிர்க்க இன்னொரு முஸ்தஃபா சென்டர் பில்டிங் இருக்குது. பெரிய பில்டிங். அதுவும் அங்கேயும் போய் பார்க்கலாம். இங்கேயும் கிரவுண்ட் லெவலில், அதாவது லெவல் 1ன்னு சொல்லுவோம், அங்கே போனோம்னா பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ் இருக்குது, பாடி ஸ்ப்ரே இருக்குது, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. அங்கேயும் எல்லாமே பிராண்டட் தான், எதுவுமே டூப்ளிகேட் கிடையாது. இங்கே வந்து டூத் பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ்ஷு, வஜ்ரதந்தி, தாத்ரி, இந்த கேரளா ஆயுர்வேதிக் டூத் பேஸ்ட்டு, ஹிமாலயாஸ், எல்லா வெரைட்டிஸும் இருக்கும். இது வந்து ஷாம்புன்னு நினைக்கிறேன், ஜான்சன் அண்ட் ஜான்சன். சோப் வெரைட்டிஸ். இங்கே வந்து லெவல் 2 இது, அதாவது நம்ம கணக்குக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம். இங்கே வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லாமே பால், தயிர், அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸு, பட்டர் மில்க்கு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே டேட்டெல்லாம் பார்த்து ரெகுலராக சேஞ்ச் பண்ணுவாங்க வேலிடிட்டிக்குள்ளே, அந்த மாதிரி இருக்குது. ஹெல்த் ட்ரிங்க்ஸும் இருக்கும். இது வந்து பேரிச்சம்பழம், டேட்ஸ் வாங்கிறதுக்கு இந்த கடை தான் ரொம்ப அப்ராப்ரியேட். ஏன்னா ஒரிஜினலாக சவுதி அரேபியா, ஜார்டன் அங்கேருந்தெல்லாம் கொண்டுருவாங்க. அதுவும் வெரைட்டிஸ் எல்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. மஜ்தூல் டேட்ஸ்னு ஒன்று இருக்குது, சஃபாவின்னு ஒன்று இருக்குது, மப்ரூம்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் விலை வித்தியாசம் இருக்கும். ஒன்றுத்துக்கு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் மற்ற கடைகளில் கிடைக்கிறத விட இது ஒரு 60% விலையில் கிடைக்கும். 60-65%. இதெல்லாம் ஸ்வீட்ஸு இந்தியாவிலேருந்து வருது. ஏர்லிஃப்ட் பண்ணி வந்துடும். மோடிச்சோர் லட்டு, பிஸ்தா பர்ஃபி, காஜு கத்லி. ஏன்னா இதெல்லாம் வந்து வேலிடிட்டி பீரியடு கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதனால் மேனுஃபேக்சர் பண்ணி உடனே ஃப்ளைட்டில் ஏற்றிடுவாங்க. இங்கே வந்தோடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆல்மோஸ்ட்டு. பர்ஃபி பாருங்கள், தோதா பர்ஃபி, எல்லாமே நார்த் இந்தியன் நேம்ஸு. அதே லெவலில் கொஞ்சம் அந்த சைட் போனோம்னா அந்த அரிசி வெரைட்டிஸ் எல்லாம் வந்துடும்.
ப்ரொவிஷன்ஸில் அரிசி, பருப்பு, கோதுமை, மைதா அந்த மாதிரிலாம் வரும். இது ப்ரௌன் ரைஸ். இது வந்து லோ ஜிஐ ரைஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்லாம் அவங்க. கோதுமை, அப்புறம் சிறுதானியங்கள் கூட இருக்குது. அப்புறம் ரைஸ்லேயே வெரைட்டிஸ் இருக்குது. யானை கவுனி, பூங்கார் ரைஸு, மாப்பிள்ளை சம்பா, அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் நம்ம. இந்த காஃபி, டீ வெரைட்டிஸ் பவுடர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினல் தான், இந்தியாவிலேருந்து வர்றது மோஸ்ட்லி. இது என்ன பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கிற இந்தியன் ஷாப்ஸுக்கும் இந்த முஸ்தஃபாவில் கிட்டத்தட்ட 70 cents 80 cents வரைக்கும் சீப்பராக இருக்குது. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது, மற்றவங்க எப்படி அவ்வளோ விலை விற்கிறாங்க அப்படின்ட்டு. இது வந்து பரிசு பொருட்கள், கிஃப்ட்ஸ்னு சொல்லுவோம், மெமெண்டோஸ். அதாவது டூரிஸ்ட் யூஸ்வலாக வந்து வாங்கிட்டு போவாங்க. யாராவது இங்கேருந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறாங்கன்னா, இல்லை வெளிநாட்டுக்கு விசிட் பண்ணுறாங்கன்னா இதை வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு இந்த மெர்லியான்லாம் இருக்கும், அதில் சிங்கப்பூர் நினைவாக இருக்கும் அவங்களுக்கு. இது வந்து லாஃபிங் புத்தா, அப்படியே ஒரு கை ஆட்டிகிட்டே இருக்கும். அது சோலார் பேட்டரி மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து வெளிச்சம் இருந்தாலே ஆடும். இதெல்லாம் வந்து மிதியடி, வெரைட்டிஸ் ஆஃப் மிதியடி. அழகாகவும் இருக்கும், யூட்டிலிட்டி வேல்யூவும் இருக்குது. இதுக்கு ரொம்ப சீப்பு, $1.5 $2 அந்த மாதிரி தான் விலை. ஐ திங்க் இது சணலில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜூட், ஒர்த் பையிங் தான் இதுவும். இதெல்லாம் கிச்சன் ஐட்டம்ஸுங்க. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். காப்பர் பாட்டம், இது அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. எவர் சில்வர் தான் எல்லாமே. $10 ஸ்டார்ட் ஆகுது. மீடியம் சைஸே $10. அதுக்கு மேலே போச்சுன்னா $15 பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. 1-2 வாங்கினோம் நாங்களும். பியூட்டிஃபுல். கடையில் கால் கெடுக்க நடந்தோம்னா கொஞ்சம் பசி எடுக்கும். அதனால் வெளியே வந்தோம். கீழே வந்து முஸ்தஃபா கஃபேன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். டீ, காஃபியும் கொடுக்குறாங்க. இந்த பொட்டேட்டோ சிப்ஸு அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. வெரி டேஸ்டி. $2 சம்திங் தான் எல்லாமே, அரௌண்டு ஆவரேஜாக. ஃபுல் ஸ்ட்ரெச்சு இந்த கஃபே இருக்குது. நிறைய சீட்ஸ் போட்டிருக்காங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அதில் நிறைய ஸ்டாஃபும் வருவாங்க. இந்த முஸ்தஃபா சென்டருக்கு போகிறது ஒரு இன்பகரமான ஒரு அனுபவம். ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். இது ஒரு அவுட்டிங்காகவே வச்சுட்டு நிறைய பேர் போவாங்க இங்கே. ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரெமிசஸ், அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் குட்ஸு. நம்ம என்ன வாங்க போனோமோ அதோட 3 மடங்கு வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனுக்கும் சோதனை காலம்னு ஒன்று வருங்க. அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும். இந்த முஸ்தஃபா சென்டருக்கும் வந்துச்சு, அதாவது திரு முஷ்டாக் அகமதுக்கும் வந்தது. அதான் 3-4 கேஸில் வந்து அவர் மாட்டிட்டார். அதுக்கு ஃபைன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டில். இது என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து இந்த ஃபயர் சேஃப்டின்னு ஒன்று இருக்குது சிங்கப்பூரில். வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டோ இல்லை பிஸ்னஸோ இல்லை துணிக்கடையோ இல்லை இந்த மாதிரி ஒரு பலசரக்கு கடையோ எது வச்சாலும் சரி, அதுக்கு வந்து இந்த ஃபயர் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கணும். ஏன்னா திடீர்னு ஃபயர் பிடிச்சதுன்னா தப்பி ஓடுறதுக்கான வழியெல்லாம் வைக்கணும். நீங்கள் ஃபயர் எஸ்கேப் ரூட்லாம் வைக்கணும். ஸோ இவங்களில் அந்த மாதிரி வைக்க தவிர்ட்டாங்க போல இருக்குது. அதனால் வந்து அவங்க ஃபைன் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் $17,000 என்னமோ ஃபைன் பண்ணிட்டாங்க ஒரு முறை. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னாக்க, இவங்களுக்கு வந்து கல்லாங் புட்டிங்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே வந்து இவங்களோட வேர்ஹவுஸ் இருக்குது. அதாவது குட்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வச்சுப்பாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் மென்ட் டு பி எ வேர்ஹவுஸ் ஒன்லி. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதையே ஒரு சேல் பில்டிங்காக மாற்றிட்டாங்க. அங்கேருந்தே அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோல்சேல் தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து நாட் அலௌடு. சிங்கப்பூர் ரூல் படி அந்த சிங்கப்பூர் லேண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து எந்தெந்த ப்ரெமிசஸ் எந்தெந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரையறுத்துருக்காங்க. ஸோ சில ப்ரெமிசஸில் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் தான் பண்ணலாம், வேர் ஹவுசிங் மாதிரி வச்சுக்கலாம். அங்கே வந்து நீங்கள் செல்லிங் பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து அங்கேருந்து டைரெக்டாக ஹோல்சேலாக சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து மாட்டின்ட்டாங்க. அதுக்கு வந்து $10,000 ஃபைன் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் 3வது விஷயத்தில் வந்து இது வந்து நிறையா பிஸ்னஸ்மேன் பண்ணுற தவறு தான். அதாவது இந்த ஃபாரின் ஸ்டாஃபுக்கு வந்து அவங்க பேப்பரில் ஒரு சேலரி காட்டுவாங்க, அப்புறம் ரியலாக கொடுக்கறது ஒன்று. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து நீ அக்கௌண்ட் மாற்று அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹை சேலரி காமிச்சா கூட அந்த சேலரியை மாற்றிடுவாங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிக் பேக்குன்னு வாங்கிப்பாங்க. எவ்ரி மந்த் வந்து சேலரி கிரெடிட் ஆன உடனே அவங்க விட்ரா பண்ணி கொடுக்கணும் முதலாளிக்கு. அந்த மாதிரியும் இவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அது யாரோ ஸ்டாஃபே சொல்லி விட்டாங்க போல இருக்கு எம்ஓஎம்க்கு. அதனால அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபேமிலி மேட்டர், அதாவது அவங்களுடைய கசின் பிரதர்ஸு அவங்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு மனஸ்தாபம், இந்த மாதிரி எங்களுக்கான ஷேர் கொடுக்கல அப்படி இப்படின்னு இவர் மேலே வந்து அவங்க கேஸ் போட்டு கோர்ட்டில் அது ஏதோ பெண்டிங் ஆகிட்டுருக்கு. அது என்ன எப்படி செட்டில் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பின்னடைவுகளை வந்து சந்தித்து தான் ஆகணும். முடிஞ்சால் அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நடந்துருந்தால் இந்த மாதிரி தவிர்த்துருக்கலாம், இதெல்லாம் வராமல். இருந்தாலும் ஏதோ ஒரு லேப்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த சின்ன விஷயம்னு நினச்சிருப்பாங்க அவங்க. இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஒரு கவனமே செலுத்தியிருக்க மாட்டாங்க. அதனால் ஆகிப்போச்சு அனுபவம். எதுவாக இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனுங்க. இவரை நம்ம பாராட்டியே தான் தீரணும் நம்ம. அதில் ஃபாரின்லேருந்து வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பு போயிடுங்க முஸ்தஃபாவுக்கு. அது வந்து ஒரு பர்மனண்ட் மெமரியாக இருக்கும் உங்களுக்கு. திருப்பி இந்தியா போனால் கூட ரொம்ப பர்மனண்ட் மெமரியாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.